exercise 9.3 ல 18th problem. A quality control is inspector has taken in 10 samples size 4. நல்லா புரிஞ்சுங்க, size 4. அப்ப size 4னா இங்க D3 D4 A2 ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். size 5 size 6 மொத்தம் ஒரு 3 டைப் இருக்கு. சரிங்களா? சரி, இது வந்து ஒரு from a potato chips company. The content of the sample are given below. Calculate the control limits for the mean and range chart. அதாவது என்னன்னா, இங்க வந்து அப்சர்வேஷன்ஸை கொடுத்துட்டாங்க, என்ன கொடுக்கல அப்படின்னா மீனும் ரேஞ்சும் கொடுக்கல. ஸோ நம்ம தான் என்ன பண்ணோம், மீன ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கண்ட்ரோல் லிமிட்டே போகணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மீனுக்கான ஃபார்முலானா சம்மேஷன் எக்ஸ் பை என். இதான் ஜென்ரலா ஃபார்முலா மீன். அதாவது கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை அப்சர்வேஷன் அதெல்லாம் டிவைட் பண்ணணும். அதான் வந்து என்னது மீன் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது ஆர் கண்டுபிடித்து ரேஞ்ச் கண்டுபிடித்து வந்து எல் மைனஸ் எஸ். அவங்க கொடுத்த அப்சர்வேஷன்ல எது பிக்கெஸ்ட் வேல்யூ அதுல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ லிஸ்ட் பண்ணணும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்பிள் 1 கொடுக்குறாங்க, அதுல அந்த 4 வேல்யூல தான் நீங்க பார்க்கணும், மொத்தத்துல பார்க்க கூடாது. எல்லா கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாத்துலயும் பார்க்க கூடாது. அந்த சாம்பிள் 1க்கு என்ன ரேஞ்சு, சாம்பிள் 1க்கு என்ன வந்து மீன், அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டே வரணும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அப்சர்வேஷன், இப்போ இங்க ஆக்சுவலா 4 அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க, அப்போ 4ஆல தான் டிவைட் பண்ணும் எதுக்கு, மீன் கண்டுபிடிக்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க A2 D3 D4 இருக்கிறனால இது தவறு ஆக்சுவலா. ஏன்னா இது சாம்பிள் சைஸ் 4க்கு வந்து இது ஆக்சுவலா சாம்பிள் சைஸ் 5க்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது தவறு. சாம்பிள் சைஸ் 4க்கு வந்து வேற ஆன்சர் மாறும். ஆன்சர்ல கரெக்டா போட்டாச்சு, இந்த இடத்துல கிவன்ல மட்டும் தவறா இருக்கு, வேற ஒண்ணு. சரி, ஓகே பாருங்க. முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் சாம்பிள் 1க்கு பாருங்க, அந்த 4 அப்சர்வேஷன் எழுதிருக்காங்களா, அது எல்லாத்தையும் முதல்ல டோட்டல் பண்ணி அதால எதால டிவைட் பண்ணோம், 4ஆல டிவைட் பண்ணோம். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பார் கிடைக்கும், மீன் கிடைக்கும். ஏன்னா 4 அப்சர்வேஷன் தான் இங்க இருக்கு, அப்போ 4ஆல டிவைட் பண்ணிடும். அதே மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணும். சரிங்களா? 4ஆல டிவைட் பண்ணிடுவோம். 50.4 எல்லாத்தையுமே 4ஆல டிவைட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் 1ல பாருங்களேன், இந்த 4 வேல்யூ எது பிக்கெஸ்ட் வேல்யூ பாருங்க, 12.7. அதுல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது, 12.3 லெஸ் பண்ணி 0.4 தான் வந்து என்னது ரேஞ்சு. சரிங்களா? அது மாதிரி இந்த 4 வேல்யூ எது பிக்கெஸ்ட் வேல்யூ, 12.8 மைனஸ் 12.4 0.4 இஸ் ஆன்சர். இந்த மாதிரி வந்து லார்ஜஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ லெஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும், ரேஞ்ச் கிடைச்சிரும். சரிங்களா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுறாங்கம்மா. சரி, அந்த எக்ஸ் பார் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க 125.1. அதே மாதிரி ஆர்வையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ் டபுள் பார் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எக்ஸ் டபுள் பாருக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் டபுள் பார் என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்மேஷன் எக்ஸ் பார் டிவைடட் பை என். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணனா ஒரு எக்ஸ் பார் எல்லாத்தையும் ஆட் பண்ண, மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது, நமக்கு 125.1 வருது. அதை 10ஆல டிவைட் பண்ண என்ன வரும் நமக்கு ஆன்சரா, 12.51. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம ஆர் பார். ஸோ ஆர் பார் எப்படி கண்டுபிடிக்கணும், சம்மேஷன் ஆர் பை என். ஆர் எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணா 3.7, அதை 10ஆல் டிவைட் பண்ணா 0.37. ஓகேங்களா? ஓகே, இப்போ லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ், கண்ட்ரோல் லிமிட் ஃபார் எக்ஸ் பார் சார்ட். சரிங்களா? எக்ஸ் பார் சார்ட்டுக்கு முதல்ல போடும். முதல்ல யூசிஎல் எக்ஸ் டபுள் பார் பிளஸ் A2 இன்ட்டு ஆர் பார். இங்க பாருங்க, A2 பாருங்க 0.729 மாறி இருக்கு. ஆக்சுவலா அவங்க கிவன்ல கொடுத்தது வந்து A2 வேற கொடுத்துருந்தாங்க, இங்க பார்த்தா வேற வந்திருக்கு. சரிங்களா? அப்ப அது வந்து தவறு. ஏன்னா இது வந்து சைஸ் 4 இல்லையா, சைஸ் 4க்கு இதான் A2. சரிங்களா? இந்த இடத்துல N4ன்றது எதை மீன் பண்ணுது, அந்த சைஸை மீன் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. அந்த சைஸ் 4 அப்படின்றத மீன் பண்ணுது. இப்போ N வந்து நம்ம வந்து நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, N வந்து நம்ம இங்க ஃபார்முலா யூஸ் பண்றோம் இல்லையா, சம்மேஷன் எக்ஸ் பார் பை என் அப்படின்றல, அந்த என்ன்றது வேற, இவங்க கொடுக்குற என்ன்றது வேற. இவங்க கொடுக்குற என் வந்து சைஸ் சொல்றாங்க. சரிங்களா? என் வந்து சைஸ் வந்து 4 அப்படின்றத மீன் பண்றதுக்காக இருக்கு, வேற ஒன்று. ஓகே, இப்போ எக்ஸ் டபுள் பார் வந்து என்னது பாருங்க, எக்ஸ் டபுள் பார் வந்து 12.51 பிளஸ் A2 வந்து 0.729 இன்ட்டு ஆர் பார் வந்து 0.37. அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது யூசிஎல். அடுத்து சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் பார் என்னவோ அதே தான், 12.51 அப்படியே போடுதான். அப்புறம் எல்சிஎல் வந்து செப்பரேட் பண்ணும், வேற ஒன்றும் இல்லை, மேலே வந்து ஆட் பண்ணணும் இல்லையா, 12.51லேருந்து 0.27 செப்பரேட் பண்ணும், செப்பரேட் பண்ணால் 12.24. அவ்வளோதான். இது வந்து இந்த கண்ட்ரோல் லிமிட்ஸ் எக்ஸ் பார் சார்ட் முடிச்சு. அடுத்து கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் சார்ட். இதுக்கு வந்து என்ன ஃபார்ம்னா, யூசிஎல் வந்து D4 ஆர் பார். D4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2.282 இன்ட்டு ஆர் பார் வந்து 0.37 மல்டிப்ளை பண்ணா 0.84. அடுத்தது ஆர் பார் அப்படியே எழுதிட்டு போறீங்க. D3 வந்து எப்பவுமே 0 தான், அப்போ 0 இன்ட்டு நம்பர் 0. சரிங்களா? ஸோ லோயர் லிமிட் வந்து சரி. இப்போ பாருங்க எக்ஸ் பார் சார்ட் பாருங்க, கொடுத்துருது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பிளாட் பண்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 எடுத்துட்டாங்க. ஒய் ஆக்சிஸ் பாருங்க, இங்க வந்து ஒரு டபுள் பார் போட்டு 12.1ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. 12.1 12.2 12.3 அப்படின்னு கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, ஓகே பாருங்க,
இப்போ இந்த கண்ட்ரோல் லிமிட்குள்ள நம்ம ஃபிளாட் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே பாருங்க அந்த கண்ட்ரோல் லிமிட்குள்ள வந்திருக்கு பாருங்க. யூசிஎல் எல்சிஎல்குள்ள வந்திருக்குனால அப்ப இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்கிறதுனால அடுத்தது அதே மாதிரி வந்து என்ன பண்ண நம்ம ஆர் பார் சார்ட் பாருங்க. அதுவும் பாருங்க யூசிஎல் வந்து நான் வந்து 0.8 வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் வந்து 0.37. அடுத்தது எல்சிஎல் வந்து அது எப்பவுமே 0 தான் வரும். பாருங்க எல்லாமே பாருங்க அந்த கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. எதுவுமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை. அந்த லைனுக்கு வெளியில அவுட்டர்ல எதுவுமே இல்லை. அப்ப கண்ட்ரோல் தான். அப்ப கன்க்ளூஷன் பாருங்க. The above diagram shows all the control lines with the data points plotted. Since all the points lie within the control limits, we can say that the process is in control. அப்ப எல்லாமே வந்து என்னது கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்த ப்ராப்ளம் 19th ப்ராப்ளம். The following data show the value of sample means the range then 10 samples size 4 each. நல்லா புரிஞ்சுங்க, samples வந்து 4. Construct the control chart for mean range chart determine whether the process is in control. இது வந்து கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சாம்பிள் வந்து ஆக்சுவலா மொத்தம் 10, எக்ஸ் பார் ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நமக்கு எதுவும் ஒரு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிற வேலை இல்லை, டேரக்டா எக்ஸ் டபுள் பார் போயிடலாம். முதல்ல அந்த மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 301 டிவைடட் பை 10 வந்து 30.1. அதே மாதிரி ஆர் பார் ஆரோட ரேஞ்ச் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 201 10ஆல் டிவைட் பண்ணா 20.1. சரிங்களா, ஓகே. அடுத்தது இப்போ என்ன பண்ணோம், கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் மீன் சார்ட். இப்போ நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா A2 வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சைஸ் 4க்கு போன சம்முக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த சம்முக்கும். சரிங்களா, சைஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா 0.72 அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ அதை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ A2க்கு கொடுக்கலங்க, இங்கே எதுவுமே A2 D3 எதுவுமே கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னா கண்ட்ரோல் லிமிட், அதாவது சைஸ் வந்து 4ன்றதால போன சம்மு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்தது பாருங்க எக்ஸ் டபுள் பார் 30.1. அடுத்து எல்சிஎல் LCL x double bar minus A2 R bar. Control limits. அடுத்து LCL கண்டுபிடிக்கணுமா, LCL வந்து x double bar minus A2 R bar. A2 வந்து நமக்கு இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க 14.65. அதை லெஸ் பண்ணிடுங்க, 30.1ல இருந்து 14.65 லெஸ் பண்ணி நமக்கு 15.45 ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்தது கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் ஆர் சார்ட். சரிங்களா, ஆர் சார்ட் வந்து அதுக்கு அதே மாதிரி UCL D4 into R bar. D4 வந்து என்னதுங்க 2.282 into R bar வந்து 20.1. அவ்வளவுதான். அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ண வேண்டியது. அவ்வளவுதான். அதுக்கான சார்ட் பாருமா, சார்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம கண்டிப்பா நம்ம எக்ஸ் பார் சார்ட்டும் நம்ம ஆர் சார்ட்டும் கண்டிப்பா போட்டாதான் அந்த லிமிட் வந்து கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா, சரி. சிஎல் பாருங்க, சிஎல் வந்து ஆர் பார் 20.1, D3 into R bar, D3 வந்து 0, அப்ப டோட்டலா 0 ஆயிடுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் சார்ட் பாருங்க. எக்ஸ் பார் சார்ட் வந்து பாருங்க அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து 15ல இருந்து எடுத்துக்கிறாங்க. 15ல இருந்து 15, 20, 25, 30, 35, 40 அப்படி எடுத்துருக்காங்க. சரிங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 1 எடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. பாயிண்ட் எல்லாத்தையும் ஃபிளாட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில பாயிண்ட் பாருங்க, இந்த பாருங்க 45 அது வந்து அவுட் ஆஃப் லிமிட்டுக்குள்ள போகுது. சரிங்களா, அதே மாதிரி இங்க பாருங்க இந்த 14 வந்து பாத்தீங்கன்னா லோயர் லிமிட்டுக்கு அவுட் ஆஃப் லிமிட். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அர்த்தம். சரிங்களா, அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலுக்குள்ள இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி ஆர் பார் சார்ட்ல பாருங்க, ஆர் பார் சார்ட்டுக்குள்ள கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிங்களா, ஆர் பார் சார்ட் பொறுத்தவரை கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இதுல ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் அதே மாதிரி பாருங்க குறிச்சிருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸ் இதுக்கும் யூனிட் வந்து மாறும், நமக்கு ஸ்கேல் வந்து மாத்திக்க வேண்டியதான். நம்ம அந்த சம்ல வந்து வேல்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன் 1ல இருந்து கொடுக்க கூடாது அப்படின்னு அதாவது இந்த சம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 10 எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த டபுள் இது போடணும்னு அவசியம் கூட இல்லை. சரிங்களா, அடுத்தது ஸோ கன்க்ளூஷன், ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the above diagram shows all the control points, data points plotted. Since the 1 point x bar chart is lie out of the control lines, we can say that process is out of control. ஒரு பாயிண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு இங்க பார்க்கும்போது 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, 2 பாயிண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அடுத்து வந்து 20th சம். Exercise 9.3 20th problem. In a production process 8 sample of size 4, size வந்து 4. சரிங்களா, collected and their means and range are given below. Construct the mean chart and range chart with the control limits. ஆக்சுவலா சாம்பிள் வந்து ஆக்சுவலா 8 சாம்பிள், எக்ஸ் பாரும் கொடுத்துட்டா ஆரும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, முதல்ல வந்து என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ் டபுள் பார் கண்டுபிடிக்கலாம். முதல்ல
அந்த எக்ஸ் பார் எல்லாத்தையும் மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எதால டிவைட் பண்ணணும், 8ஆல டிவைட் பண்ணணும். 8 சாம்பிள் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 106 8ஆல டிவைட் பண்ணால் 13.25. அதே மாதிரி ஆர் ரேஞ்ச் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 8 ரேஞ்சையும் ஆட் பண்ணி 8ஆல டிவைட் பண்ணணும். அதை வந்து ஆர் பார் அப்படின்றது. ஸோ அது அடுத்தது வந்து அதை ஃபைன் பண்ணுறோம். பாருங்க ஆர் பார் வந்து 25 டோட்டல், அது 8ஆல டிவைட் பண்ணால் 3.12. அடுத்தது கண்ட்ரோல் லிமிட் ஃபார் எக்ஸ் பார் சார்ட், யூசிஎல் சிஎல் எல்சிஎல். ஸோ எக்ஸ் டபுள் பார் பிளஸ் A2 ஆர் பார். ஸோ எக்ஸ் டபுள் பார் வந்து 13.25 பிளஸ் A2 வந்து 0.729 இன்ட்டு ஆர் பார் வந்து 3.12. சரிங்களா? அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி 2.27 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 15.52. சரிங்களா? அதேமாதிரி சிஎல் எக்ஸ் டபுள் பார் வந்து 13.25, அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அடுத்து எல்சிஎல் வந்து ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணணும் இல்லையாங்க. ஸோ அதை இங்கே செப்பரேட் பண்ணி 13.25லேருந்து 2.27 செப்பரேட் பண்ண 10.98 இஸ் ஆன்சர். அடுத்தது லிமிட்ஸ், கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் ஆர் சார்ட். ஸோ ஆர் சார்ட் பாருங்க. ஸோ D4 இன்ட்டு UCL, D4 இன்ட்டு ஆர் பார் 2.282. ஸோ எக்ஸ் பார் சார்ட் ஃபிளாட் பண்ணுங்க. பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிளாட் பண்ணுற பாருங்க. இந்த 16 வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 16 வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. சரிங்களா? அந்த UCL LCLக்கு தாண்டி இருக்கு. சரிங்களா? இந்த UCL LCL இந்த லைன் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? இந்த UCL வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 15.52 அப்படின்றது 15க்கும் 16க்கு இடையில 15.52 அப்படின்றத குறிச்சிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து 10.98 குறிச்சிக்கிறோம். கிட்டத்தட்ட 11க்கு நியர்ல. அது அந்த லிமிட்டுக்குள்ள வருதான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்குள்ள நம்ம பிளாட் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த லிமிட்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இங்க 16ன்றது வந்து 7க்கு 16 வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆர் சார்ட் பாருங்க. ஆர் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் லிமிட்ஸ் தான் இருக்கு. ஆனா ரெண்டுத்துலயுமே லிமிட்ல இருக்கணும். சரிங்களா? ரெண்டுத்துலயுமே அந்த UCL LCL குள்ள இருக்கணும். சரிங்களா? பாருங்க கன்க்ளூஷன். Conclusion: the control lines with the data points plotted since the 1 point X bar chart the lie outside the control limits, we can say that the process is out of control. அதாவது எக்ஸ் பார் சார்ட்லயும் சரி ஆர் சார்ட்லயும் சரி கண்டிப்பா நமக்கு அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும். ஏதாவது ஒண்ணுத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணாலும் டோட்டலா அந்த ப்ராசஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சரிங்களா? அடுத்தது பாருமா 21 சம் பாருங்க. என்னன்னா டைம் கொடுத்துருக்காங்க 8 AM 9 AM 10 AM 11 AM. ஆக்சுவலா அதை தான் நம்ம என்ன பண்ணோம், சாம்பிள் எடுத்துக்கணும். சாம்பிள் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்ஸ் இன் MLல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் பார் ஆர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சாம்பிள் வந்து ஆக்சுவலா இங்க பாருங்க மொத்தம் 5 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 அப்சர்வேஷன் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணா எக்ஸ் பார் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த 5ல எது வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டேபிள் பாருங்க. 8 AM மொத்தம் 5 அப்சர்வேஷனுக்கு 5 ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ண 200 5ஆல டிவைட் பண்ணா எக்ஸ் பார் கிடைச்சிரும். ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ தான் பாருங்க. ஸோ எக்ஸ் பார் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாமே. எக்ஸ் பார் கண்டுபிடிச்சு டோட்டல் பண்ணிட்ட 164. அதே மாதிரி ஆர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஹையஸ்ட் வேல்யூ வந்து லோயஸ்ட் வேல்யூ லெஸ் பண்ணா ஆர் கிடைச்சிரும். அடுத்தது எக்ஸ் டபுள் பார் பாருங்க. எக்ஸ் டபுள் பார் ஆர் பார் ஆஸ் யூஷுவல் தெரியும். அது கண்ட்ரோல் லிமிட் எக்ஸ் பார் சார்ட் ஆர் சார்ட் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைஸ் 4 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சைஸ் 4க்கு நம்ம 0. சாரி சைஸ் 5 இங்க சைஸ் வந்து 5 தான் எடுத்துக்கணும். பாருங்க ஆமா 5 பாட்டில் செலக்டட் 5 சைஸ் 5 சைஸ் 5 நம்ம என்ன போட்டோம்னா 0.58ன்னு போட்டோம். A2க்கு எங்க 0.577 போட்டிருக்கோம். எல்லாம் கரெக்ட் தான். 0.58னால 0.577 ஒன்று தான். அதனால இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 2.15 யூஸ் பண்ணோம் நம்ம ஏற்கனவே. இங்க 2.114 யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அது கிட்டத்தட்ட 5 நம்ம 115 யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான் ஆன்சர். அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. சரிங்களா? அவ்வளோதாம்மா, கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுச்சு.